அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். இன்னைக்கு தலைப்பு செய்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் உயர்மட்ட குழு அப்படிங்கிற செய்தியை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாக்க உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி அவர்களோட தலைமையில ஒரு உயர்மட்ட குழு அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்துருவோம். உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் அவர்களோட தலைமையில தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மாநிலங்களோட உரிமையை பாதுகாக்க யார் தலைமையில வந்து ஒரு உயர்மட்ட குழுவை தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ குரியன் ஜோசப் அவர்கள், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் அவர்கள்னு ஒருத்தர் உண்டு. அவர் வந்து இந்த வெண்மை புரட்சிக்கு வருவாரு. ஸோ இவர் பேரு குரியன் ஜோசப் அப்படிங்கிறவர். அடுத்து பாருங்க, சட்டப்பேரவையில் நேற்று 110 விதியின் கீழ் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 110ங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 110ங்கிறது மணி பில் தொடர்பா வரும். அதாவது பண மசோதா தொடர்பா வரும். இது சட்டப்பேரவையில உள்ள 110. இந்த 110 எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவை நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது அடிப்படை சட்டம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா சட்டங்களும் இயற்றப்படும். அதன்படி ஏற்றப்பட்டதான் சட்டப்பேரவைக்கான விதிமுறைகள் சட்டம். ஸோ இந்த சட்டத்தோட 110வது விதிப்படி தான் இந்த சிறப்பு அறிவிப்புகள்லாம் வெளியிடப்படும். அந்த வகையில அப்போ சட்டப்பேரவை விதி எண் 110 அப்படிங்கிற கேட்கும் போதுதான் இந்த மாதிரி கொடுக்கணும். இந்திய அரசியலமைப்பின் விதி 110ன்னு பார்க்கும்போது அது பண மசோதா சார்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கேள்விகள் வந்து இந்த மாதிரி குழம்பக்கூடியது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த 110ஐயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா, மாநிலங்களில் ஏற்றுக்கொண்டுள்ள கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, நகர்ப்புற மேம்பாடு என அனைத்தையும் மாநிலங்கள் முன்னெடுத்து செல்கின்றன. ஸோ இதெல்லாம் மாநிலங்கள் முன்னெடுத்து செல்லுதுன்னு சொல்றாங்க. மெயினா பாத்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி அப்படிங்கிறத மெயினா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, கூட்டாட்சி கருத்தியலையும் வலியுறுத்தும் வகையிலும் மத்திய மாநில உறவுகளை அதற்குரிய கொள்கைகளை மேம்படுத்தவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மறுமதிப்பீடு செய்யவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்யவும் இந்த குழு வந்து பரிந்துரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான அசோக் வர்தன் ஷெட்டி மற்றும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவரான மு. நாகநாதன் அவர்களும் 2 பேரும் உறுப்பினராக இருப்பாங்க. ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இந்த கமிட்டி எல்லாமே நம்மளுக்கு முக்கியமானதா இருக்கிற நிலைமையில இந்த மத்திய மாநில அரசுகள் தொடர்பா போடப்பட்ட இந்த கமிட்டி வந்து முக்கியமானதா இருக்கும். அடுத்ததா பாருங்க, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளையும் நடைமுறை சட்டங்கள், ஆணைகள், கொள்கைகள் மற்றும் ஏற்பாடுகள் அனைத்து நிலைப்படியும் ஆராய்ந்து மதிப்பீடு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்ததா, இந்த குழு வந்து காலப்போக்கில் மாநில பட்டியலில் இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட பெரும்பான்மைகளை மீட்டெடுப்பது குறித்தும் வழிமுறைகளை பரிந்துரைக்கும். அதாவது கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கிறதுக்கும் இது வந்து பரிந்துரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1971 அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு மற்றும் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஏனைய ஆணையங்களின் பரிந்துரைகளையும் 1971 முதல் நாட்டில் நிலவும் பல்வேறு அரசியல், சமூகம், பொருளாதாரம் மற்றும் சட்டம் சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய வளர்ச்சியும் உயர்நிலைக்குழு கருத்தில் கொள்ள வேண்டும். இதுல நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1971 ராஜமன்னார் குழு இது வந்து 1969 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க அந்த பரிந்துரைகளை வழங்கினது வந்து 1971. 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பரிந்துரைகளை வழங்கியிருப்பாங்க. ஸோ குழு அமைக்கப்பட்டது 1969. ஸ்கூல் புக்லேயே இருக்கு இந்த டேட்டா. அடுத்து பாருங்க, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம சிலபஸ் டாபிக்ல இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குது. இது சார்ந்து நம்மளுக்கு எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு அவர்கள் வந்து வேற்றுமை ஒற்றுமை பத்தி நிறைய கோட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தலைவர்கள் நிறையவும் இந்த வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது சம்பந்தமா நம்மளுக்கு கேள்வி வர்றதுனால அதையும் லைட்டா அப்படி பார்க்கலாம். ஸோ இதான் மாநில உரிமைகளை பாதுகாக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு உயர்மட்ட குழு அப்படிங்கிற செய்தி. ஸோ இதுல நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த தலைவர் தான் முக்கியமானவர். நீதிபதி குரியன் ஜோசப் அப்படிங்கிற நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, வகுப்பு சட்டத்துக்கு எதிரான
மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேர் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த வகுப்பு மேலாண்மை மற்றும் அதிகாரமளித்தல் திறன் மேம்பாடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது சார்ந்த செய்திகளும் டெய்லியும் வந்துட்டு இருக்கிறதுனால இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் வந்து எப்படி திருத்தப்படுது, அதுல வந்து மத்திய அரசு எந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, ஸோ உச்சநீதிமன்றம் அதற்கு வந்து எந்த ரியாக்ஷன் பண்றாங்க, மற்ற கட்சிகள் எப்படி வந்து அதை அணுகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வகுப்பு சட்டங்கிறது முக்கியமா இருக்கு தற்போதைய நிலைமையில. அடுத்து பாருங்க, இந்த அறநிலையத்துறை சார்பில் 300 நூல்களை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அதுல 2 நூலை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா டெம்பிள்ஸ் கிஃப்டட் வித் தேவாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பிள்ஸ் கிஃப்டட் வித் தேவாரம், ஹவுஸ் சோல் பிகம்ஸ் லைட் போன்ற ஆங்கில நூல்கள் என அரிய 300 நூல்கள், ஆன்மீக நூல்களை புதுப்பொலிவுடன் மறுமதிப்பு செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேவதி மற்றும் பொன்னிக்கு சிறந்த திருநங்கை விருது முதல்வர் வழங்கினார் அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருதை ரேவதி மற்றும் பொன்னி ஆகியோருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. திருநங்கையின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அவர்களை சமூகத்தின் முக்கிய பங்களிப்பாளர்களாக அங்கீகரித்து சிறப்பிக்கும் விதமாக 2021ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா சிறந்த திருநங்கை விருதை வந்து வழங்கிட்டு வராங்க. தற்போதைய அரசு வந்து 2021ல இருந்து இந்த விருதை வழங்கிட்டு வராங்க. இத பாத்தீங்கன்னா திருநங்கைகளின் நலனுக்காக அயராது பாடுபட்டு சமூகத்தில் முன்மாதிரியாக திகழும் திருநங்கைகள் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. சமூக நலத்துறை அமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு குழுவால் தேர்வு செய்யப்படும் விருதாளர்களுக்கு திருநங்கைகள் தினமான இந்த ஒரு டேஸும் கொடுத்திருக்காங்க. திருநங்கைகள் தினமான ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த விருதை வழங்குறாங்க. இதுல வந்து 1 லட்சம் ரூபாய் காசோலை மற்றும் சேவை மற்றும் சாதனைக்கான பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. ஸோ இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி குரூப் 4ல இவங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற அந்த நர்த்தகி நடராஜை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது போக இந்த தற்போதைய அரசு வந்து திருநங்கைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றதுனால இந்த திருநங்கைகள் சார்ந்தும் கொஞ்சம் கேள்வியை படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த வகையில 2025ஆம் ஆண்டுக்கான திருநங்கை விருதை 2 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ரேவதி மற்றும் பொன்னி. இவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பாருங்க, இந்த ஏப்ரல் 15ங்கிறது தேசிய திருநங்கைகள் தினமா. தேசிய திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்வரோட இது கொடுத்திருக்காங்க. திருநர் உடன்பிறப்புகளின் சுயமரியாதையை காக்கும் பெயர் தந்து நாட்டிலேயே முதன்முறையாக அவர்களுக்கான நலவாரியம் அமைத்தவர் தாய்மான தலைவர் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த திருநங்கைகளுக்குன்னு நலவாரியம் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக கட்டணமில்லா பேருந்து பயணம், அதாவது மகளிருக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த திருநங்கைகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டணமில்லா பேருந்து பயணம், திருநர்களின் உயர்கல்வி செலவு அரசே இருக்கும், புதுமை பெண் திட்டம், திருநங்கையருக்கும் விரிவாக்கம், ஊர்காவல் படையில் திருநர்கள் என அதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறது, கல்வி வாழ்வாதார மேம்பாடுகள் சமூகத்தில் அவர்களின் மாண்பை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தினம் மெயினா பாத்துக்கோங்க. டேஸ்ல ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறதுனால தேசிய திருநங்கையர் தினம் ஏப்ரல் 15. 2 பேருக்கு விருது வாங்கியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ரேவதி, இன்னொருத்தவங்க வந்து பொன்னி. அடுத்து வந்து இந்த விருது வந்து 2021ல இருந்து வழங்கிட்டு வராங்க. இது வந்து 2025க்கான விருது. இது சார்ந்து படிச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து பாருங்க நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அடுத்ததா பாருங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை ரேவதியின் சிறந்த சமூக சேவையை பாராட்டியும் திருநங்கைகள் தங்களது அயராத முயற்சியால் கல்வி கலையிலும் சிறந்து விளங்க முடியும் என்பதற்கான முன்னுதாரணமாக திகழும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை பொன்னி அவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம், இவங்க வந்து ரேவதி அவர்கள் வந்து நாமக்கல் மாவட்டம். 2 பேரோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. யூபிஐ பத்தி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. யூபிஐ வந்து சமீபத்துல ஒர்க் ஆகாம போயிடுச்சு. ஒரு இடையில கொஞ்ச நாள்
கொஞ்சம் டைமா. அதனால அதை பத்தி ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஏப்ரல் 12 அன்று ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை சேவை வந்து முடங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவின் ஒரு அங்கமாக இணைய வழி பரிவர்த்தனை முன்மொழியப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தேசிய பரிவர்த்தனை கழகத்தின் கீழ் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை சேவை யூபிஐ வந்து 2016 தொடங்கப்பட்டது. இப்ப இத டைரக்டா கேட்கணும் அப்படின்னா, யூபிஐ வந்து 2016 தொடங்கப்பட்டது. இந்த யூபிஐ வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லாம நம்மளோட அண்டை மாநில அண்டை நாடுகள் மற்றும் சிங்கப்பூர், மலேசியாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில இது வந்து எதோட ஒரு அங்கம் பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு திட்டம் இருக்கு. அதன் கீழ தான் இது இயங்குது. இது ரிசர்வ் வங்கியோட பண பரிவர்த்தனை கழகத்தின் கீழ ஒருங்கிணைந்த இதா யூஸ் பண்ணுது. இப்ப நம்ம ரிசர்வ் வங்கி கீழ இது இயங்குறதுனால நம்மளுக்கு ரிசர்வ் வங்கி சிலபஸ்ல இருக்கு. ஸோ ரிசர்வ் வங்கி வந்து புக்ல இருக்கதான் கேட்கணும் இல்லாம ஜென்ரலா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த கான்செப்ட்லயும் கூட இதை கேட்கலாம். ஸோ மூணு விதமான கேள்வியா இது பயன்படுத்தப்படுது. இதனால பாத்தீங்க அப்படின்னா பணப்பரிமாற்றம் வந்து எளிதா இருக்கு. இது போக 2025 மார்ச் மாதத்தில் இந்த சேவையின் மூலம் பாத்தீங்கன்னா 24.77 லட்சம் கோடி வந்து பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற தகவலையும் அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளவுதான் இருக்கு. அடுத்து மெட்ரோ பாருங்க. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல இந்த மெட்ரோங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். மெட்ரோ சார்ந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதுல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் தற்போது 2 வழித்தடங்கள்ல 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தற்போதைய நிலைமையில சென்னையில தற்போது 2 வழித்தடங்கள்ல 54 கிலோமீட்டருக்கு தொலைவுக்கு வந்து மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இது பெருநகரங்கள்ல மட்டும் இயக்கப்படுறதுனால இது பேரு மெட்ரோ ட்ரெயின் வச்சிருக்காங்க. இது சென்னையில இருக்கிறது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதுனால வளர்ச்சி நிர்வாகத்துல இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இங்க ஒரு விழா, அதாவது வெஸ்ட் பெங்கால்ல அந்த பைசாகியை வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் நேற்று புத்தாண்டு பகேலா பைசாக் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாப்ல வந்து பைசாகின்னு சொல்லுவோம். இங்க வந்து பகேலா பைசாக் அப்படின்னு கொண்டாடப்பட்டிருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ அந்த அறுவடை திருநாள் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவோம். நம்ம ஸ்கூல் புக்லயே சில இது கொடுத்துருப்பாங்க. இது வெஸ்ட் பெங்கால் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கல. ஸோ அதனால இது பேரை மட்டும் பார்த்துக்கணும். இது மாதிரி இதை பொறுத்துக்களை கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இங்க பாருங்க, விண்வெளி சுற்றுப்பயணத்தை முடித்து பூமி திரும்பிய காதலியை வரவேற்ற ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அமேசானோட ஓனர் வந்து ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு விண்வெளி நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. அதன் மூலமா ஒரு 6 பேரை வந்து விண்வெளிக்கு அனுப்பி அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இந்த 6 பேர் பயணம் செய்யும் வகையில் நியூ செபார்ட் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 பேருமே பெண்கள். ஸோ பெண்கள் முதல் முறையா வந்து பெண்கள் மட்டுமே இருந்த அந்த ஒரு விண்கலம் விண்வெளி போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத சிறப்பா சொல்றாங்க. இந்த வகையில இந்த பயணத்தை மேற்கொண்ட நிறுவனத்தோட பேரு ப்ளூ ஆரிஜினும், இந்த விண்கலத்தோட பேரு பாத்தீங்கன்னா நியூ செபார்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுல 6 பேர் இருந்திருக்காங்க. 6 பேருமே பெரிய பெரிய ஃபேமஸ் ஆனவங்க. பிரபல பாடகி கேத்ரின் பெர்ரி, தொழிலதிபர் ஜெஃப் பெசோஸின் காதலி, ஸோ டிவியோட தொகுப்பாளர், அப்புறம் வந்து நாசா விஞ்ஞானி, 2 பேரும் விஞ்ஞானியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமானவங்க போயிட்டு வந்திருக்காங்க. புவியின் வளிமண்டலத்தை கடந்து விண்வெளிக்குள் நுழைந்ததும் விண்கல குழுவினர் புவியீர்ப்பு விசையின்மை, அப்புறம் வந்து உடல் எடை குறைவு ஆகியவற்றை உணர்ந்திருக்காங்க. ஸோ இந்த ஏற்கனவே பார்த்தோம், சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து அந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இவங்க சடனா போயிட்டு வந்ததுனால இவங்களுக்கும் அந்த இது உணரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கல்பனா சாவ்லா அவங்கள பத்தி பார்த்திருப்போம். அந்த வகையில இப்போ 6 பேர் வந்து சென்றுட்டு வந்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கறத. ஸோ நமக்கு மெயினா வந்து ப்ளூ ஆரிஜின், நியூ செபார்ட். இதுல வந்து இது ஏன் கேள்வியா எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 6 பேருமே இருந்தவங்க பெண்கள் அப்படிங்கிறதுனால அது கேள்வியா எதிர்பார்க்கப்படும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.